பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது இந்தியாவின் மிக உயரிய குடிமை விருதாகும். இது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஆண்டுதோறும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. இந்த விருது 5 முதல் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை அவர்களின் அசாதாரண திறன்கள் மற்றும் புதுமை, கல்வி, சமூக சேவை, கலை மற்றும் கலாச்சாரம், வீரம், விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளில் உள்ள சிறந்த சாதனைகளுக்காக அங்கீகரிக்கிறது. இந்த விருது தேசிய அளவில் அவர்களின் பங்களிப்புகளை அங்கீகரிப்பதன் மூலம் குழந்தைகளை கொண்டாடுவதையும் ஊக்குவிப்பதையும் ஊக்கப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் உள்ள சக குழந்தைகளுக்கு உண்மையான மாதிரிகளாக அவர்களை வெளிப்படுத்துகிறது. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் 2 முக்கிய பிரிவுகளில் வழங்கப்படுகிறது. குழந்தைகளின் சக்தியை அங்கீகரிக்கும் பால் சக்தி புரஸ்கார் மற்றும் குழந்தை நலனை மேம்படுத்தும் பால் கல்யாண் புரஸ்கார். பால் சக்தி புரஸ்கார் 18 வயதுக்குட்பட்ட இந்திய குடிமக்களுக்கு புதுமை, கல்வி சாதனைகள், சமூக சேவை, கலை மற்றும் கலாச்சாரம், வீரம் அல்லது விளையாட்டு போன்ற துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பால் கல்யாண் புரஸ்கார் குழந்தை மேம்பாடு, குழந்தை பாதுகாப்பு அல்லது குழந்தை நலனில் சிறந்த பங்களிப்பை செய்த தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகிறது. இது குழந்தைகளின் நல்வாழ்வை மேம்படுத்தும் பணியை ஊக்குவிக்கிறது. இந்த விருதுக்கு தகுதி பெற தனிநபர்கள் விருது பெறும் ஆண்டின் ஆகஸ்ட் 31 வரை 18 வயதுக்கு மேற்பட்டவர்களாகவும், பல ஆண்டுகளாக தங்கள் துறையில் தீவிரமாக செயல்பட்டவர்களாகவும், நிறுவனத்தில் பணியாற்றாதவர்களாகவும் இருக்க வேண்டும். பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் ஒரு அழகிய பதக்கம், ஒரு சான்றிதழ் மற்றும் ஒரு பாராட்டு பத்திரத்தை கொண்டுள்ளது. இவை விருதின் மேன்மையை வெளிப்படுத்துகின்றன. பால் சக்தி புரஸ்கார் வெற்றியாளர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் புத்தக வவுச்சர்களும் வழங்கப்படுகின்றன. இது அவர்களின் எதிர்கால கல்வி மற்றும் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும். இந்த விருதுகள் புது டெல்லியில் நடைபெறும் அதிகாரப்பூர்வ விழாவில் இந்திய குடியரசுத் தலைவரால் வழங்கப்படுகின்றன. மேலும் பிரதமர் விருது பெற்றவர்களுடன் சூடான உரையாடலில் கலந்து கொள்கிறார். இந்த விருது 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் சிறந்த சாதனைகளை அங்கீகரித்து புதுமை, கல்வி, விளையாட்டு, சமூக சேவை, கலை மற்றும் கலாச்சாரம், வீரம் ஆகியவற்றில் அவர்களின் முக்கியமான பங்களிப்புகளை தேசிய அளவில் எடுத்துக் காட்டுகிறது. இது குழந்தைகளை அவர்களின் ஆர்வமுள்ள துறைகளில் சிறந்து விளங்க ஊக்குவிக்கிறது. மேலும் இளைஞர்களிடையே புதுமை, நெகிழ்ச்சி மற்றும் சமூக பொறுப்புணர்வு கலாச்சாரத்தை வளர்க்கிறது. சகாக்களை ஊக்கமடைய செய்கிறது. குழந்தைகளின் நல்வாழ்வு மற்றும் மேம்பாட்டிற்காக உழைக்கும் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களை இது கௌரவிக்கிறது. மேலும் குழந்தை உரிமைகளுக்கான ஐநா மாநாட்டிற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துகிறது. இந்த விருது சமூக மாற்றத்திலும் தேசத்தை கட்டியெழுப்புவதிலும் குழந்தைகளின் முக்கிய பங்கை எடுத்துக் காட்டுகிறது. மேலும் பல்வேறு சமூக பொருளாதார பின்னணியில் உள்ள குழந்தைகளின் குறிப்பிடத்தக்க சாதனைகளுக்கு கவனத்தை ஈர்க்கிறது. சமீபத்திய ஆண்டுகளில் இந்த விருது வீரம், ஆபரேஷன் சிந்தூர் போது சமூக சேவை, உடல் குறைபாடுகள் இருந்த போதிலும் விளையாட்டில் சிறந்து விளங்குதல் மற்றும் சதுரங்கத்தில் சாதனை புரிந்த குழந்தைகளை அங்கீகரித்துள்ளது. உதாரணமாக 2025ஆம் ஆண்டு விருதாளர்கள். பால் கல்யாண் புரஸ்கார் முதலில் 1979இல் தேசிய குழந்தை நல விருதுகளாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் நிறுவப்பட்டது. மேலும் பால் சக்தி புரஸ்கார் 1996இல் இந்திய குழந்தை நல சபையால் தேசிய குழந்தை விருதாக தொடங்கப்பட்டது. 2018இல் இந்த இரு விருதுகளும் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் என மறுபெயரிடப்பட்டு இணைக்கப்பட்டன. ஒருங்கிணைந்த சிறப்பை பெற்றன. இந்த விருதுகள் டிசம்பர் 26 அன்று அறிவிக்கப்படுகின்றன. இது சாகித் சாதா ஜோராவர் சிங் ஜி மற்றும் சாகித் சாதா ஃபதே சிங் ஜி ஆகியோரின் தியாகத்தை கௌரவிக்கும் வகையில் வீர்பால் திவாஸ் ஆகஸ்ட் அனுசரிக்கப்படுகிறது. குரு கோபிந்த் சிங் ஜியின் 2 குழந்தைகள். பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் இளம் திறமைகளை அங்கீகரித்து ஊக்குவிக்கும் ஒரு முக்கியமான தேசிய தளமாக திகழ்கிறது. குழந்தைகளின் சாதனைகளை கொண்டாடுகிறது.